ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஸ்ட் சுந்தர். நம்ம இப்போது 7 Wells அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால் தான் வந்திருக்கோம். இது வந்து கேபிள் ரைடு போனோம் இல்லையா, அந்த ஸ்கை கேப்பு, அதுலேருந்து ஜஸ்ட்டு 700 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2 ரிங்கெட்டு 2 வெள்ளி சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே போயிட்டு பைசா கொடுத்துட்டு உள்ளே போவோம். இது வந்து ஒரு பயங்கரமான ட்ரெக்கிங் இருக்குங்க. சரி வாங்க அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து போவோம். ஓகே, உள்ளே போய் தான் டிக்கெட் வாங்கணுமா, ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை. இந்த போட்டுருக்கான் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து 10 ரிங்கெட்டுங்க, அது 2 ரிங்கெட்டுங்கிறது வேறு போல். நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த 7 Well வாட்டர் ஃபால்ஸ் இங்கே தாங்க வந்திருக்கோம். இதுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனால் நம்மளுக்கு அங்கே சூப்பரான வியூ ப்ளஸ் அங்கே ஒரு பூல் மாதிரி இருக்குமா, அந்த பூல்லையும் நம்ம குளிக்கலாம். சரி, இப்போ நான் ட்ரெக் பண்ணி போக போகிறேன். இதுக்கு வந்து ஒரு அடல்ட்டுக்கு எவ்வளோனாக்கா 10 ரிங்கெட்டு. இது வந்து சாயங்காலம் 5:30-6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வரணுமோ அப்படி பிளான் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே பேசலாம் வாங்க. இந்த போட்டிருக்காங்களா, 6 மணிக்கு காலைல 8:30 ஓப்பன் ஆயிடுது, சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஹாய், யா 10 கேஷ். ஸோ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ என்ட்ராக போகிறவங்க ஒரு ஃபாரின் லேடி சொல்லிட்டு போகிறாங்க, நீ ஒத்தையில் போகிற பார்த்து போ, மங்கி வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இவர்கிட்ட கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஃபுட்டே கொண்டு போனால் அது ஒன்றும் பண்ணாதுங்கிறாங்க. என்ன பண்ணும் என்ன பண்ணாதுங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். வாங்க அப்படியே மெதுவாக போகலாம். இந்த மாதிரி ட்ரைல்ஸ் போக வேண்டியிருக்கோம். சரி, நான் என்ன பண்ணுறேன், இது போகிற இடத்த எல்லாத்தையுமே கவர் பண்ண விரும்பலை. போகிறேன், ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது எக்ஸைட்டிங்காக இருந்ததுன்னா அதை நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் நான் மெதுவாக ட்ரெக் பண்ணி போகிறேங்க. நம்ம மேலே போயிட்டு ரீச் ஆகிட்டு நான் உங்களோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே கேஷுவலி வார்னிங்ஸ் போட்டிருக்காங்க. இது தாங்க பார்க்க போகிறோம். இது இப்படி தான் இருக்கும். வெல்கம் டு 7 Wells எக்கோ ஃபாரஸ்ட் பார்க். போகலாம். நார்மல் ட்ரெயிலோடது கொஞ்சம் லெஃப்ட்டு கட்டாகி வருது. சரி, நம்ம இந்த வாட்டர் ஃபாலை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதில் மொத்தம் 7 பீக் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லகூன் இதெல்லாம் இருக்குது அந்த பக்கத்தில். பட் வாட்டர் ஃபால் பார்க்கணுன்னாக்கா நம்ம இந்த பக்கம் தான் போய் வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு வரணும். வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு இப்போ எனக்கு கேட்குது, மேபி உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஆகா, வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்கும்போது எப்படி மனசுக்கு தோணுது, நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். வந்துட்டோங்க வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு. ஃபாரினர்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ரெக்கிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பாருங்க, வியூவை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த வியூ. அருமை அருமை அருமையோ அருமை. Oh my God. இதை நான் எதிரே பார்க்கலையே. அருமைங்க, சூப்பர். கொஞ்சம் கீழே மட்டும் பார்த்து போங்க.
ரொம்பவே சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ், வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த வாட்டர் ஃபாலு ரொம்ப செம்மையாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஏறினோடனே ஒரு 50 ஸ்டெப் 60 ஸ்டெப்லேயே வந்துடுது. ஆனால் நம்ம அந்த ஸ்டெப்பு போக வேண்டியது மேபி இன்னும் 7 8 7 போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நம்ம சாமி விட்டுருவோம். இங்கே பாரு ஒருத்தர் உள்ளே இறங்கி குளிச்சு விட்டுருக்காரு. சரி வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஆளுக்கு எங்கேயோ வந்து இது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹா காற்று சூப்பராக இருக்குது, வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குது. யாரும் அந்த மேலேருந்து விழுறது இப்படி யாரும் அப்படி ஒரு 5 நிமிஷம் வாங்கி கொடுங்க, நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னங்க சொல்கிறது, நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. இது இங்கே கண்டிப்பாக அந்த ஸ்கை பிரிட்ஜை பார்க்க போகிறீங்களோ தெரியாது. கண்டிப்பாக அப்படியே அது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஜஸ்ட்டு 700 மீட்டர்ஸ் தூரம் தான். இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரெக் பண்ணாலே இந்த ஃபால்ஸ் வந்துடுது. இன்னும் அதுக்கடுத்து நிறைய ட்ரெக்கிங் இருக்குது. நான் தெரியல போகிறேன்னா இல்லைன்னு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த தண்ணி மூஞ்சில் பட்டோடனே அப்படியே லாஸான எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீஸ்டோர் ஆகுது உடம்புல, அது மட்டும் உறுதி. நான் இன்னொரு ட்ரெஸ்ஸு இல்லாட்டி ஒரு துண்டு எதுவுமே கொண்டு வரல. கொண்டு வந்தேன்னா அழகாகவும் இதில் குளிச்சிருப்பேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட என்ன வேணும் வாழ்க்கையில்? அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். உங்களுக்கும் இந்த ஃபால்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், நம்ம ஊரில் இல்லாததாங்க இதை தாங்க நம்ம அன்றைக்கி இந்த கேபிள் காரில் அங்கேருந்து பார்த்தோம். மேலே இருந்து அந்த கேபிள் காரில் இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கே வந்துருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல இருக்கோம். இப்போ தான் நம்ம இந்த வாட்டர் ஃபால் செவன் வெல்ஸ் வாட்டர் ஃபாலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ அடுத்து நம்ம போக போகிறது என்னென்னா லெவல் 4 ஜம்பாதான் பிரிட்ஜு. இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெயிட் தான் போனோம். இப்போ நம்ம போன வாட்டர் ஃபால் வந்து இந்த சைடு வழியாக போயிட்டு வந்தோம். சரிங்களா? நம்ம இந்த வழியாக தான் கீழே இருந்து மேலே வந்தோம். அதுலேருந்து லெஃப்ட் எடுத்தால் இந்த வாட்டர் ஃபால்ஸ். ஓகேங்க, யோசிச்சு பார்த்தேன் 6 மணிக்குள்ளே நம்மளால் மேலே இறங்கிட்டு திருப்பி கீழே இறங்க முடியாது. அதுவும் மேலே இல்லாமல் எனக்கு பெருசாக அது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த வாட்டர் ஃபால்ஸோடு முடிச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம இப்போ வந்து 276 ஸ்டெப்ஸ் மேலே இருக்கும். அந்த வாட்டர் ஃபால் வந்து கீழே இருந்து 276 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஏறி வரணும் அந்த வாட்டர் ஃபாலுக்கு. ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம இன்னொரு எபிசோடோட இன்னொரு பிளேஸில் இருந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பாய்.